எவ்வா இப்பதாண்டா மாப்பிள்ள பிரச்சனை தீந்துச்சியா. மாப்பிள்ள பணம் பாக்கெட் ஃபுல்லா இருக்குது, எங்க போலாம்? தவர் பீச், சினிமா, பார்க் இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி போயாச்சு. அப்போ வேற எங்க போலான்றா? மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கலாம் மாப்பிள்ள. வெளிநாட்டுக்கா? என்னடா சொல்ற மாப்பிள்ள? எந்த இடத்துக்கு? ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி வெளிநாட்டுக்கு எல்லாம் போனோன்னு ஆசை மாப்பிள்ள. அட யாரா இவன்? ஊட்டி கொடைக்கானல்லாம் இங்கதான்டா இருக்குது. உங்க அப்பா டப்பா வாய மாதிரி நீ புழு கத்துக்கினியா? ஏன்டா நீ புழுற? உனக்கு சொன்னா புரியாது மாப்பிள்ள. மழைலாம் வேணாம் மாப்பிள்ள, ரொம்ப ரிஸ்க். அங்கங்க சரிதான். நான் சொக்க கலாயிருடா, நான் யாருன்னா காமிச்சிடுமா? அட யாரா இவன்? டேய் வேற எங்கனா போலாம் சொல்றா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ராஜிமிகா போயிட்டேடி. மாப்பிள்ள உங்க அப்பா பணம் மாப்பிள்ள கத்தி கிடக்குறான். எல்லாம் உன்ன நினைச்சுதான்டா. டேய் அதை பத்தி சொல்லாதடா. ஒரு அப்ப சோகமாக்குறேன், உனக்கு எதனா வருத்தம் தானே? மாப்பிள்ள பாவம் உங்க அப்பா சோகமாக்குறானா, அந்த செங்கல் எடுத்து தலையில போடு. இட்லி குண்டா உன் பேச்சுக்கு வரல, கம்முன்னு இரு. என் புள்ளையாண்ட கேக்குறேன். சொல்லுப்பா உங்க அப்பனுக்கு ஏதாவது சொல்லு. எப்போ என்னதான்பா உனக்கு? போய் உங்க சித்தைய கண்டுபிடிச்சு கூட்டணும்டா. நிம்மதியா தூங்க முடியல வீட்டுல. எப்போ ராஷ்மிகாவை சித்தி சித்தினாத, இது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சுன்னா நான் நடக்குன்னு தெரியாது. டேய் ராஷ்மிகா அவங்க அப்பா செம்ம கோவக்காரல. டேய் இன்னொரு கெட்டப்புக்கு முச்சு போறியா? அப்பதான்டா பயம்தான். கம்முனு ரொம்ப மோசமானவருப்பா. அவன் எவ்வளவு பெரிய மோசமான இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நோ நானா கோவப்படுறான்? டேய் அன்னைக்கே என்னடா சொன்ன? எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னிய, இப்ப எங்கடா போன? சும்மா ஒரு 8 வீட்டு பாத்துட்டு வரலான்னு போனா என்னாச்சா சொல்லு. தூக்கிட்டான். தூக்கு போயிருப்பா. என் ராஷ்மிகா எல்லாத்தையும் எனக்கு பெரிய வருத்தமா இருக்குதுப்பா. மாப்பிள்ள என்ன உங்க அப்பா இப்படி காஞ்சினுங்கிறான்? பேசாம அப்பா வேஷம் போட்டுன்ற. நீ என்ன போட்டுக்கா, என்ன போட்டு சொல்றா? டேய் மாப்பிள்ள, நீ ஏற்கனவே பொண்ணு வேஷமா போட்ட, அம்மா வேஷமா போட்ட. அப்பா வேஷம் நீ போட்டதான் மாப்பிள்ள கரெக்டா இருக்கும். நான் போட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நான் சொக்க கோத்து விடுறா. டேய் இப்ப அதை போடு ஞாபகம் எழுதாங்க, மூடி கொம்முனு. அப்பதான்டா பயப்படுங்க இதுங்களாம், மெட்டி காசு கூட புடுங்களாம். பரவாயில்லண்ணா உண்ணா, இதுக்கெல்லாம் ஐவா இது பேசிக்கிறாங்க. அவங்க யாருன்னா தீர்வு சொல்லுவாங்க. இங்க பாரு எப்போ திரும்ப ராஷ்மிகா பத்தி இழுக்காத. அவங்க அப்பா வந்தனா என்ன நடக்கும்னு தெரியாது. டே மகனே உன் பெரிய மகனை பத்தியடா என்ன விட்டு ஓட்டடா. டேய் கருவாட்டுக்காரா, நேத்தாங்க பெரியம்மா போன் பண்ணிச்சு, எங்க பெரியம்மா விட்டு போயிட்டுனே. நான் விட்டு போலடா, அவதான்டா அந்த ஆட்டோக்காரனுக்கு ஓட்டா. ஆட்டோக்காரன் கூட ஓட்டாளா? அப்ப ஆல்பர்ட் தியேட்டர் இறக்கி விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆல்பர்ட் தியேட்டரா? என்னடா சொல்ற? நேத்து ஆல்பர்ட் தியேட்டர் தான் போன் பண்ணிச்சு எனக்கு. டேய் மகனே போன் பண்ற அந்த நம்பருக்கு அவ எங்க இருக்கான்னு கேட்கலாம். மகன் என்ன மண்ணா வீட்டுல அடிப்பான்? யாருக்கு மகன்? இப்பத்துக்கு கோவப்படக்கூடாது, நான் பண்றேன். நீ சரிப்பா, இப்ப என்ன பண்ணுன்ற? போன போடுறா பெரிய மகு. இரியா கத்தாத போடுறேன். இந்த நம்பர் தான். மாப்பிள்ள ரிங் அடிக்குது, அப்படியே அப்படி போயிடுறேன். எத்தனை முதல்ல போன் எடுத்தோம் என்கிட்ட குடுறா. இரியா ரிங்க போதே. ஹலோ சொல்றா தகுச்ச மகனா. பெரியம்மா அந்த கருவாட்டுக்காரன் நீ தான் விட்டு போனியா? இங்க வந்து கத்தி கிடக்குறான். டேய் அவனுக்கும் அந்த காய்கறி சுசிலாவுக்கும் தொடர்பாண்டா, அதனால விட்டு போயிட்டேன். என்னடா இவன் காய்கறி சுசிலா கூட தொடர்பு இருக்கிறானா? நீ மட்டும் யோசிக்குமா? டேய் உன் பெரியமாடா, நான் தப்பே பண்ண மாட்டேன்டா. பெரியம்மா இப்படிலாம் சும்மா சொல்லி கிடக்காத. அவன் வந்து ஆயிடுங்கிறான், இப்ப என்ன பண்றது? நான் ஒரு வார்த்தை பேசுறேன், கொடுப்பா இருப்பா. அது சொன்னா தானே தரத்துக்க. என்ன குடுக்கிட்டான் அவங்கிட்ட? நான் பாய்க்கார பரசுராம கூட பிஸியாக்குறேன்னு சொல்லு. பாய்க்கார பரசுராம கூட பிஸி ஆகுறியா? என்ன பெரியம்மா சொல்ற? ஆமாண்டா, ஆல்பம் தேட்டராண்டா என்ன ஒருத்த மறைச்சு பாக்குறான்னு சொன்னேன்ல, அவன் தாண்டா அது. அப்படி ஆயி போச்சு. ஏப்பா ஏதோ பரசுராமன் கூட பிஸி ஆகுதா எங்க பெரியம்மா? பரசுராம் கூட பிஸி ஆகிறா குடியா? ஏய் நான் கரோட்டுக்காரன் பேசுறேன். நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட்டா? என்னடி அசிங்க பேசுற? டேய் குர்ரா பேசுறது போதும். பெரியம்மா நீ பரசுராமன் கூட பேசுறாரு. டேய் போடா. ஏப்பா உன் பெரியம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 தரம் பண்ண விடுங்க. என்ன சொல்றா? 50,000 லைவ் டிவி போட்டாயாவா? எங்க பெரியம்மா கேட்டு உதவி இப்படியா பண்ணிச்ச? சரி விடு நான் பாத்துக்கிறேன். ஹலோ பெரியம்மா எங்கம்மா இருக்கிற? டே கண்ணே, நான் பரணிமலை ஜோதியில புஷ்பா படம் பாத்துக்கிறேன்டா. பரணிமலை ஜோதியில புஷ்பா படமா பாத்துக்கிற? நீ அங்கே இரு பெரியம்மா, அதோ வந்துடுறேன். வரும்போது 2 கோன் ஐஸ் வாங்கினோடா, எனக்கும் பரசுராமனுக்கும். கோன் ஐஸ் தானே பெரியம்மா? வாங்கின்னு வரேன். பரணிமலை ஜோதி தாங்க தாது. பாப்பா உடனே போலாம். 10,000 தருவல்ல? கண்டிப்பா தரண்டா, வாடா. போகடா. வாடா போலாம்.
எப்பா எப்படி உனக்கு பேசி அமிச்சிட்டடா. மாப்பிள்ள இது பெரிய விஷயம் இல்ல. பிஞ்சு கண்ணன் உங்க ஒப்பன் பக்கத்து வீட்டுக்காரன் இதுதான் பெரிய விஷயம். இப்ப நான் சொல்ற நீ கம்முன்னு வா, நான் சொல்றேன். 1 hour later. மாப்பிள்ள பயங்கரமான ரோடி ஆயிட்டடா. பொண்ணு வாசம் போட்ட, அம்மா வாசம் போட்ட, இப்ப அப்பா வாசம் போட்டு விட்ட. டேய் பயங்கரமா இருக்கிறடா. எவனுமே வரல, இப்ப ஏன்டா எனக்கு வாசத்தை போட்டு விட்ட? நீ தான் சொல்ற எவனுமே வரலன்னு. அங்க பாரு. பொண்ணை நம்பாத சொல்லின்னு இருக்கான். சொன்ன கேட்டாதானே. எனக்கு ராஸ்மிகா வேணும். ராஸ்மிகா அப்படி என்னடா இருக்கு ராஸ்மிகா? அழகு, அறிவு, திறமை எல்லாமே இருக்கு. டியூஷன் போய் 10,000 ரூபாய் குடுத்துட்டான். ஏய் ரவி இங்க தானே இருக்கிறேன். ஏன் இப்ப கத்தின்னு வர? டேய் வேற அந்த பொண்ணு இவன் தூங்க மாட்டான் எதுவும் மாட்டான் 10,000 ரூபாய் வேற எடுத்து வந்து குடுத்துட்டு இருக்கான். பேசு. ஏய் யாரா நீயா? யார் ரவி இது? ஏதோ சர்க்கஸ் இருந்து ஓடிட்டானா என்ன? நோ கம்னரு ரவுடி ராஷ்மிகாவோட அப்பா. அப்ப சம்மந்தி மாமா நல்லா இருக்குதியா? கையாத கண்ணாட்டியா யார பார்த்து மாமான்றா? உன் பொண்ணு என் பையன் கட்டினா நீ சம்மந்தி இவனுக்கு மாமா தானே? கட்டுனா தானே? 3 லட்சம் மாதிரி பேசுற என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க, அவங்க பொண்ணை வந்து பெரிய இடத்துல கொடுக்க போறாராம். நீங்களாம் ஒதுங்கிக்கணுமா இல்லனா போட்டுருவாராம். ஏய் நானே பெரிய ரவுடி தான், என்ன போட்டு வரமா? பார்த்தல 16 வருஷம். நேடா 16 வருஷம். 16 வருஷமா? 16 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்துக்கிறாரு. பார்த்து உஷாரா இருந்துக்குங்க. ஏய் என்னடா நினைச்சுன்னு இருக்க? ராஸ்மிகா இனிமே உனக்கு தங்கச்சி, அவர் சித்தப்பா மாதிரி ஆகணும் உனக்கு. பட்டுன்னு மாட்டான். அதான் மாப்பிள்ள இந்த கெட்டப். ஏங்க இவனால எந்த பிரச்சனையும் வராது. தங்கச்சி கல்யாணத்தை நான் கிட்ட இருந்து நடத்துறேன். அது எவ்வளவு வச்சுக்கிறா? அது வந்து ரேஷன் கடை பக்கத்துல பழம் வைக்கிற காயத்ரி. காலம் பூச்சி நான் அது கேட்கலடா. காசு எவ்வளவு வச்சுக்கிறா? அதான் இருந்ததெல்லாம் எடுத்து வந்து குத்துட்டானே. 10 பைசா இல்ல. 10 பைசா இல்லாம நேரத்துல பேசுறீங்க. பலான் வைக்கத்து உள்ள போயிடுங்க. ராஸ்மிகா ஏய் தங்கச்சி பத்தில பேசாத போடா. பாத்தியா மாப்பிள்ள இந்த கெட்டப்புக்கான மவுச? ஆமா மாப்பிள்ள மெண்டு பூச்சிங்க. கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா பிஞ்சி கண்ணா. மாப்பிள்ள இன்னொன்னு வந்துச்சு. மாப்பிள்ள அவனை இதுலயே போட்டா தான் மாப்பிள்ள என் மனுஷன் மாலை போட்டான் மாப்பிள்ள. விடு பாத்துக்கலாம். எடுத்தா பிராண்டடா. ஓ பிஞ்சு கண்ணா பிராண்டா? சரி ராஷ்மிகாவை கூட்டின்னு போனீ என்ன பண்ண? சம அடி, கை கால்லாம் 8 வருஷத்துக்கு தப்பிச்சிருக்குது. அது கேட்டாங்களா அவன? நோ கேட்டாங்களா என்ன? ஏய் கேட்டீங்களா நீங்க? ஏய் யாரு இவனுங்க? உங்க பொண்ணை கத்தின்னு போனது இவங்க தான். ஆறா பஞ்சு மிட்டாய் தலையா? டே சொட்ட தலையா, என் பொண்ணை நீ தானே கத்தின்னு போன. அப்பா ராஷ்மிகாவோட அப்பாவா நீ? உங்க மாமனாரு அப்படியாவது அந்தல மாமா. ஏய் மாமா என்ன மண்டை பொண்ணுக்கா? மாமா நீ ரவுடி நானும் ரவுடி. உன் பொண்ணு எனக்கு தான். நோ அவர் இப்பதான் ஜெயில இருந்து வந்துக்கிறாரு. பார்த்து உஷாரா பேசு. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ராஷ்மிகா என்ன ஒழுங்கா சொல்லு. ராஷ்மிகாவை கூட்டின்னு போனது நீ. அந்த கோவத்துல இவர் வந்துக்கிறாரு. என்ன வந்து கேக்குற? அவன் என்னை எட்டு வச்சு தப்பிட்டா இடுப்புலயும் கால்லயும். இப்போ உன்னை கேட்டாங்களா? கேட்கலனாலும் சொல்றது நம்ம கடமை. கண்ணா பிஞ்சி கண்ணா. கரெக்ட். கண்ணா பிஞ்சி கண்ணா. ஏய் மானு பூல ஓடுறா. ஏய் என் பொண்ணு. பொண்ணு இல்ல, இவர் தலையில புண்ணுதாகுது. இத கேட்டாங்களா? டேய் அலிபாபா மாண்டியா, எங்கடா என் பொண்ணு? மாமா உன் பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன் மாமா. முதல்ல அதை செய்யுங்க. அவர் கோவத்துக்கு ஆளாயிடாதீங்க. யாருக்கிட்டும் தப்பிக்கலாம், இந்த பிஞ்சி கண்ணன் தப்பிக்க முடியாது. போடா பில்டப் போட்டுன்னு இருக்காதா. பொண்ணை தேடினோடா. வரேன், உன்னோட தான் வருவேன். வாடா கண்ணா பிஞ்சி கண்ணா. மாப்பிள்ள மெயினான சொல்லி முஞ்சிச்சு. உங்க அப்பா மாட்ட தான் இருக்கிறான். அவன் எங்கன்னா ஊர் மேல உதவாயின்னு இருப்பான் மாப்பிள்ள. நல்லபடி வாங்கினா சரி, நம்ம ஜாலியா சுத்தலாமா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஆமா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. அடுத்த பாகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்க. அடுத்த பாகம் வேணுமா? அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சொல்றீங்கப்பா. இந்த பிஞ்சி கண்ணாக்கு ராஷ்மிகா கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே சொல்லுங்க.